फ्रेंड्स वेलकम टू अम्ना समेल टुडे நம்ம சேனல்ல மீல் மேக்கர் குருமா தான் फ्रेंड्स பண்ண போறோம் நான்வெஜ்ஜே தோத்து போற அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் பாருங்க फ्रेंड्स எப்படி இருக்குன்னு மீல் மேக்கர்ல நல்லா மசாலா பொடிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது ரைஸ் குடி வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லனா நீங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு சைடு டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சூப்பரான டேஸ்ட்ல மீல் மேக்கர் குருமா எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீல் மேக்கர் குருமா பண்றதுக்கு 1 கப் மீல் மேக்கர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணில ஊற போட்டு தண்ணி இல்லாம பாருங்க எடுத்து வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா ஊறி இருக்கு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் சூடானதுமே இதில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கங்க ஜீரகம் நல்லா பொரியட்டும் ஜீரகம் பொரிஞ்சதுமே இதில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கிடுச்சு இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நடுவில் ஒரு கீரல் போட்டிருக்கேன் இப்போ இதே வதக்கிக்கலாம் இது வதங்கினதுமே இதோட ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளியில் நல்லா வதங்கணும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடுங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கியிருக்கேன் தக்காளியும் பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் இதெல்லாம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீல் மேக்கரில் அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் அதில் இருக்கிற காரம் வேறு இறங்கும் அதனால் நீங்கள் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இதோட நம்ம 2 கப்பு போல் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் உப்பு காரமும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சு ஒரு மூடி போட்டு இது நல்லா குக் பண்ணிக்கோங்க இது குக் ஆகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்குமாவது டைம் ஆகும் உங்களுக்கு குருமா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த 2 கப் தேங்காய் பால் ஊற்றுனதோடு சரி 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நான் குக் பண்ணியிருக்கேன் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மீல் மேக்கரில் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் மசாலா நல்லா பிடிச்சி நல்லா குக் ஆகிருக்கு மீல் மேக்கர் எண்ணெயும் பாருங்கள் நல்லா திரண்டு மேலே வந்திருக்கு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிடலாம் தூவிட்டு ஒரு 1 நிமிஷம் ஓப்பன்லேயே குக் பண்ணுங்கள் பாருங்கள் 1 நிமிஷம் ஓப்பன்லேயே நான் குக் பண்ணிட்டேன் நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்
நான்வெஜ் குழம்பே தூத்து போகிற அளவுக்கு மீல் மேக்கர் குருமாவை ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம பண்ணிட்டோம். இந்த மீல் மேக்கர் குருமா வந்து நீங்கள் சூடான சாதத்தோடு செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.